ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ராஜ்மா. இதுதான் அது காஷ்மீரி ராஜ்மான்னு சொல்லுவாங்க. இது ஒரு அரை டம்ளர் எடுத்து நைட்டு ஊற வச்சுருங்க. ராஜ்மா செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, அப்புறம் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் இது வந்து கருப்பு ஏலக்காய். இந்த ஏலக்காவை இடிச்சிட்டு நம்ம வந்து ராஜ்மா வேக வைக்கும் போது சேர்க்கணும். ஏலக்காய் வந்து இடிச்சிட்டேன், அதில் இருக்கிற அந்த தோலை எடுத்துட்டு விதைகள் மட்டும் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி நம்ம வந்து ராஜ்மாவில் சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம இந்த ஏலக்காய் விதைகளை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ராஜ்மா வேக வைக்கும் போது சேர்க்கணும். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அதில் வந்து நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஏலக்காய் விதைகள், அது பட்டை, லவங்கம், அப்புறம் பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம், இந்த ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டாச்சு. இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். ஆயிலில் நம்ம வந்து எல்லாம் மசாலா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம வந்து இதில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ராஜ்மா, ஊற வச்ச ராஜ்மா இருக்குது இல்லையா, அதுவும் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலா வாசனை எல்லாம் அந்த ராஜ்மாவில் இறங்கும். இப்போ வந்து நம்ம ராஜ்மாவை ஃப்ரை பண்ணிட்டோம். இது வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் வேக வைக்கணும். 10 மினிட்ஸ் குறைச்சி வச்சுட்டு அப்புறம் கேஸ் ஆஃப். இதை பாருங்கள், இப்போ வந்து ராஜ்மா நல்லா வெந்துருச்சு. இதில் இருக்க அந்த பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து லவங்கம், பட்டை அதெல்லாம் எடுத்துருங்க. நம்ம வந்து ராஜ்மாவிலேருந்து பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் எடுத்து வச்சுட்டோம். அது நம்மளுக்கு இனி தேவைப்படாது, ஏன்னா அது வாயில் மாட்டினா டேஸ்ட்டு சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதை நம்ம தூக்கி போட்டுடலாம். அதில் இருக்கிற எல்லா வாசனையும் நம்ம ராஜ்மாவில் வந்துடுச்சு. மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு அரைக்கணும். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், மிளகு ஒரு அரை ஸ்பூன், ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகம், மிளகு, இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இது அரைக்கும் போது நம்ம வேக வச்சுருந்த ராஜ்மாவும் கொஞ்சம் போட்டுடணும். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க. இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணணும். இதில் வந்து நம்ம வந்து உப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு
தகுந்த மாதிரி போடணும். அப்புறம் மஞ்சத்தூளும் அந்த மாதிரி தான். மிளகாத்தூளும் நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். நான் வந்து 1/2 டம்ளர் ராஜ்மா எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காண்டி நான் வந்து 1 ஸ்பூன் தனியா பொடி போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். இப்போ நம்ம வந்து மசாலா நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அதில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இனி வந்து நம்ம வந்து வேக வச்ச ராஜ்மாவை அதில் போட்டுடணும். நம்ம வந்து இதில் வேக வச்ச ராஜ்மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கொத்தமல்லி இலை போடணும். அப்புறமா வந்து இது கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் கீ ஒரு கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி இதில் போட்டுடணும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கீ போட்டேன். இதில் வந்து நம்ம ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து க்ரஷ் பண்ணி போடணும். இதுதான் கசூரி மேத்தி. இதை வந்து நம்ம கையிலேயே இப்படி க்ரஷ் பண்ணி அந்த கீயில் போட்டுடணும். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, காஞ்ச வெந்தயக்கீரை தான். இதை தான் ஹிந்தியில் வந்து கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்மளோட ராஜ்மா கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, அதில் போட்டுடணும். ரொம்ப நல்ல சூப்பர் வாசனையாக இருக்கும். இனி வந்து நம்ம ராஜ்மா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். இது வந்து நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் ரைஸ் கூட வச்சு சாப்பிடுங்க. பாஸ்மதி ரைஸ் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம ராஜ்மா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ராஜ்மா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை.